ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஆஃப்டர் ஒர்க் ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த மணி பிளான்ட் லாஸ்ட் டைம் நான் ஹோல் ஸ்டெம்மோட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரூட் விட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஸோ ஸ்மால் ஸ்டெம்மாக கட் பண்ணி ரூட் விட ஈஸியாக இருக்குமேன்னு வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு அடுத்த வீடியோஸில் கட்டாயமாக சொல்கிறேன். இது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இங்கே என் பையன் சம்மர் வெக்கேஷனில் இருக்காங்க. சம்மர் வெக்கேஷனில் இருக்கிறப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸை ப்ளே டேட்டுக்கு கூப்பிடணும்னு சொன்னான். சரி கூப்பிட்லாண்டா அப்படின்னு சொன்னேன். சரி ப்ளே டேட்டோட சேர்த்து ஒரு டின்னரும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பீட்சா பண்ண ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து. இவன் சம்மர் வெக்கேஷனில் நம்மளோட ஃபுட்டு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து ஸ்கூல் கிண்டர் கார்டன் லஞ்சில் வந்து அவங்களுக்கு பாஸ்தா, பீட்சா, சலாட் கொடுத்தனாலேயோ என்னமோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்குமே சொல்லலாம். ஸோ வீட்டில் பண்ணி கொடுக்குறதுனா எனக்கும் ஓகே, சாப்பிட்லாம், மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம், ஓகே தான் அப்படின்னு தோணும். அதனால் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்தே நானே பண்ண ஆரம்பிச்சிடுவேன். உங்களோட சம்மர் வெக்கேஷனில் நீங்கள் குழந்தையா இருக்கிறப்ப சம்மர் வெக்கேஷனில் இருந்தப்போ உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கட்டாயமாக. என்னோடய ஃபேவரட் ஃபுட் கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மர் வெக்கேஷனில் இருக்கப்போ ஈவினிங் ஆச்சுன்னா கொஞ்சம் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். கொழுக்கட்டை, சுண்டல் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, பீட்சாவுக்கு வந்து நான் டவ்லாம் பணிய ஆரம்பிச்சிட்டேன். டவ் பனைஞ்சிட்டு அதோட டவ்வை வந்து செட்டில் பண்ணி வச்சுட்டு அது எவ்வளோ பிணைஞ்சி அழகாக வைக்க முடியுமோ டவ்வெல்லாம் வந்து பிணைஞ்சி வச்சுட்டேன். வச்சிட்ருக்கப்பே என் பையன் வந்து எப்போ வருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வருவாங்க பொறு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் என்னோடய ஒர்க்குக்கு அப்புறம் கிச்சன் ஒர்க்கையும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பேசிக் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். முடிச்சோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே ஒரே ஹாப்பி. வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் போர்ட் கேம்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பசில்ஸ்லாம் விளையாண்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்க பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, பீட்சா பண்ணலாமே, ஓவனில் வச்சு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் வெஜ்ஜிஸ்லாம் போட்டு பேஸை ரெடி பண்ணிவிட்டு ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன். நான் போகிறது தான் ஆரம்பித்தேன், கிச்சனுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுற வேலையெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடியே வந்துட்டாங்க. எப்போ ரெடி ஆகும், நாங்கள் வரோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. உங்கள் பசங்களும் இப்படி கிச்சன் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பேஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஓவனில் வச்சு எடுத்துகிட்டு பீட்சாவை ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உட்காந்து ஃபேமிலி டைமாக அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பீட்சாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட பீட்சாவுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் சரி அவங்களே ஒரு ஐடியா கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து டுங்கிள் பார்ட்டி ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்கன்னு டான்ஸ் ஆடி முடிச்சு ஒரு ஃபோட்டோ கூட கிளிக் பண்ண விடலை. அப்புறம் கடைசியாக ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எல்லா குட்டீஸ்க்கும் பாய் குட் நைட் சொல்லிவிட்டு பாய்.